வெல்கம் டு எயிட் சக்கரா ரியல் எஸ்டேட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கோகனட் ஃபார்மில் இருந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கோகனட் ஃபார்ம் லேண்டுங்க. எக்ஸாக்டாக 1 ஏக்கரில் அமைஞ்சிருக்க ஒரு ஃபார்ம் லேண்டுங்க. இந்த 1 ஏக்கரில் 55 to 60 தென்னை மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 ஏக்கரால் இருக்குங்க. பார்த்திங்கன்னா தெரியுங்க, ஃபுல்லாமே மரங்களாக இருக்குது. வீடு கட்டுறக்கும் ஒரு கேப் ஸ்பேஸ் இருக்குங்க. அதாவது ஃபார்ம் ஹவுஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. ஒரு ஃபார்ம் ஹவுஸ் நம்ம ரெடி பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒரு கோகனட் ஃபார்ம் ஹவுஸ்க்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. ரோடு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 அடி ரோடுங்க இந்த பூமிக்கு வர்றது. அதாவது தார் ரோட்லேருந்து எக்ஸாக்டாக 100 மீட்டரில் 25 அடி ரோடு வந்துடுங்க. வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குங்க. ரோடோட ஃபேஸிங் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 250 அடி ரோட்லேயே இருக்குங்க. அதாவது 25 ரோட்டு மேலே 250 அடிக்கு ரோடு ஃபேஸ் இருக்குங்க. ஒத்தக்கால் மண்டபங்கிற ஏரியாவில் இருக்க ஒரு ஃபார்ம் லேண்டாங்க. கோயம்புத்தூர் மெயின் ரோடு வந்து பார்த்திங்கன்னா 2.5 கிலோமீட்டர் வருங்க. கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோட். வேலந்தாவளம் ஹைவே வந்து பார்த்திங்கன்னா 1.6 கிலோமீட்டரில் வருங்க. ஒத்தக்கால் மண்டபம் ஊர் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோமீட்டரில் நம்ம ரீச் பண்ணிட முடியுங்க. அதே பக்கத்துலேயே வியான் வினைன்னு ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலும் இருக்குங்க, பப்ளிக் ஸ்கூலும் இருக்குங்க. ஒரு சூப்பரான இடத்துல சுற்றியுமே ஃபார்ம் ஹவுஸ் தாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாமே ஒரு 10 ஃபார்ம் ஹவுஸ் இருக்கும். அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஹவுஸில் தோப்பு வாங்கி ரெடி பண்ணி வீடு கட்டி அங்கேயே நிறைய பேர் இருக்காங்க. அதாவது ஒரு வீக்கெண்டில் மந்த் லாங் லீவ் கிடைக்கும்போது நம்ம பீஸ்ஃபுல்லாக நம்ம தோட்டத்தில் போய் இருக்கணும், ஒரு ஏக்கரா இருக்குது, அதில் ஒரு சின்ன வீடு கட்டி நல்லா பீஸ்ஃபுல்லாக குழந்தைகளோடு இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். ரொம்ப சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் கிளம்பி வந்தீங்கன்னா கூட உக்கடம்லேருந்து ஜஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் கூட டைம் எடுக்காதுங்க. இந்த பூமிக்கு நம்ம ரீச் ஆகிருக்கு. 40 நிமிஷத்துக்குள்ளே இந்த பூமிக்கே வந்துடலாம். கிணறு வந்து பார்த்திங்கன்னா கூட்டு கிணறு இருக்குங்க. வாரத்துக்கு 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாத்தியங்க. அதாவது கூட்டு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம இங்கே வீடு கட்டணும்னு நம்ம சர்வீஸ் தனியாக அந்த வீட்டுக்குன்னு சொல்லி ஒன்று சர்வீஸ் எடுத்துக்கணும். சொட்டு நீர் பாசனம் எல்லா மரத்துக்கும் போட்டிருக்குறாங்க. அது போக ஒரு 20 கண் பார்த்திங்கன்னா இப்போது இடையில வந்து பார்த்திங்கன்னா 20 கண் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, நட்டியிருக்காங்க. இந்த மரம் வருங்க. இது வந்து ஒரு 15 வருஷம் மரம். காப்பு எப்படி இருக்குன்னு யோசனை இருக்குது உங்களுக்கு. ஏன்னா காப்பெல்லாம் சூப்பரான ஒரு காப்புங்க. நல்ல காப்பில் இருக்க நல்ல ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ரோடு ஃபேஸ் பாருங்கள், நல்லா 25 அடி. இதுக்கு ஆப்போசிட்டில் கூட ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தாங்க. இதுக்கு ஜஸ்ட் நேர் ஆப்போசிட்லேயும் இன்னொரு ஃபார்ம் ஹவுஸ் தாங்க இருக்குது. ஒரு ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் வீடு இருக்கணும்னு நினைப்போம். இங்கே சுற்றி தோட்டச்சாலை இருக்குது முன்னாடி. அதுக்கு பக்கத்தில் ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குது. அதுக்கு பின்னாடி இன்னொரு ஏக்கரா இருக்குது. முன்னாடி ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு சைட் இருக்குது. அதில் வீடு ஆகிட்டுருக்குங்க. அப்போ ஒரு நல்ல செக்யூர்டான ஒரு சூப்பரான பிளேஸில் இருக்கிற ஒரு ஃபார்ம் லேண்டு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இல்லை ஃபார்ம் ஹவுஸாக நீங்கள் ரெடி பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஏன்னா தோப்பு இருக்குது, நீங்கள் வீடு மட்டும் கட்டிட்டு வந்தீங்கன்னா போதுங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடம் தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான ஒரு இடங்க. தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.